அர்ச்சனா, ஆனந்த் மேல நீ சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறதா வேண்டாமான்னு தெரியாம கிடக்குற உஷா. ஹோம்க்கு கூட்டிட்டு போன பிரச்சனை இன்னும் தீரலையா? ஆரம்பத்திலே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச கோடு ஆழமா பதிஞ்சு கிடக்குது. புரியல. ஒரு நாள் ஹோமுக்கு கூட்டிட்டு போனாரு. சரி, அனாத குழந்தைங்க மேல ஏதோ பிரியும், நம்மளையும் கூட்டிட்டு போயிட்டாருன்னு விட்டுட்டேன். ஆனா எந்த குழந்தைய தத்தெடுக்க என்ன கூட்டிட்டு போனாரோ அதே குழந்தையோட அன்னைக்கு டாய் ஷாப்ல இருக்காரு. யாரோ ஒரு பொண்ணு உங்க குழந்தை ரொம்ப கியூட்னு சொல்றா. இவரும் எதுவும் பேசாம நிக்கிறாரு. சந்தேகப்பட்டு என்னன்னு கேட்டப்போ எனக்கும் அந்த அனாதை குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணாரு. அதையும் நம்பின. இன்னைக்கு அதே குழந்தை போன் பண்றா. ஆனந்த் அங்கிள் கூட பேசணும்னு சொல்றா. அர்ச்சனா, ஒரு நிமிஷம். நீ இது வரைக்கும் சொன்ன எல்லா காரணமும் ஆனந்த சந்தேகப்பட வைக்கலாம். ஆனா அவர் பொய்யான மனுஷனா இருந்தா உன் வயித்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணிருப்பாரா? நீ நம்ப வேண்டியது சந்தேகத்தை இல்ல, ஆனந்தோட சத்தியத்தை. புரியலையா உஷா? நான் நம்புறேன். ஆனந்தையும் அவர் பண்ண சத்தியத்தையும் நம்புறேன். அதான் பயப்படுறேன். அந்த சத்தியம் என் வயித்துக்குள்ள வளர்ற குழந்தைய சாகடிச்சிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். அர்ச்சனா, நான் என்ன செய்யட்டும் உஷா? ஒவ்வொரு தடவையும் நாள் தள்ளி போய் அது கலையிறப்போ பெருசா வலிக்கல. ஏன்னா அது நிஜம். உண்மை உடையற வலிய தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா இப்போ என் வயித்துல வளர்றது என் கனவு, என் 3 வருஷ கனவு. அது உடைஞ்சா நான் செத்துருவேன் உஷா. அர்ச்சனா, அர்ச்சனா, அழாத. சொல்றேன்ல. இது ரொம்ப தப்பான நம்பிக்கை அர்ச்சனா. ஐம் சாரி. அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறது தப்புதான். இருந்தாலும் உன்னை நான் வேத்து மனுஷியா பார்க்க முடியல. நீ என்னோட சிஸ்டர், அதான் கேட்டுட்டேன். நீ உன் மனசுல இருக்கிறத கொட்டி முடிக்கிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அர்ச்சனா, உன்னோட பயம் 6வது விரல் மாதிரி அனாவசியமானது. அதை வெட்டி எரிஞ்சிரு. ஆனந்த் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவனை எனக்கு 10 வயசுலேருந்து தெரியும். ஹீ இஸ் a gem. அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, மற்றவங்களை ஏமாத்த தெரியாது. See, நாங்கெல்லாம் டாக்டரா வேலை பார்க்குறோம். ஆனா அவன் சர்வீஸ் பண்றான். தனக்கு சம்பந்தமே இல்லாத மனுஷங்களையும் அவன் நேசிக்கிறான்னா, தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு எப்படி அவன் துரோகம் பண்ணுவான்? ஒரு அண்ணனா உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணா நீ கேப்பியா? இந்த மனசு ராட்சச மாதிரி. அதோட இஷ்டத்துக்கு விட்டுட்டியானா உன்னை இழுத்து கொண்டு போய் திரும்ப முடியாத காட்டுக்குள்ள விட்டுடும். அதை கட்டி போட்டு வை. நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி. ஓகே, பாய். கிளம்பலாம் உஷா. சுகி எங்க? வெளியே இருக்கா. ம். அர்ச்சனா, உன் சந்தேகம் இப்ப நடராஜ் பேசினது எதையும் ஆனந்த் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டான்னு நான் நடராஜ் கிட்ட சொல்றேன். நீயும் காட்டிக்காத. பாய்.
ச்சே. ச்சே. யார் நம்பர் இது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் சபரி பேசுறேன். ஹாய் சபரி, இதான் உன் நம்பரா? கேடிப்பா நீ. நான் என் நம்பர் எழுதி தந்தப்ப என்கிட்டயும் போன் இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு. இல்ல, இங்க. ஓ ஓகே ஓகே, வேற ஆள் போனா? ஓகே சொல்லுங்க சபரி, என்ன விஷயம்? நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர போறேன். ஓ பார்ட் டைம் ஜாபா? குட். எவ்வளவு salary? இல்ல, அது அது எனி ப்ராப்ளம்? ம், என்ன சொல்லுங்க. இல்ல, லோக்கல் ரெஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஓ எனக்கு இங்க யாரையும் தெரியாது. அதான் சாரி. ஹே நோ ப்ராப்ளம். போன் அவங்க கிட்ட கொடு. சார் சார், உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, நான் சாகுல மீது பேசுறேன். வணக்கம் சார், நான் அனிதா பேசுறேன். அனிதாவா? எந்த அனிதா? டாக்டர் ஆனந்த் தெரியுமா? கைனகாலஜிஸ்ட். ஓஹோ, நல்லா தெரியுமே. நீங்க? நான் அவரோட சிஸ்டர் இன் லா. ஓ அப்படியா? ஏம்மா, அப்படின்னா அவர் சம்சாரத்தோட தங்கச்சியா? ஆமா. நீங்களே சொல்றீங்க, அப்புறம் என்னம்மா, தம்பியை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம்? படிக்கிற பிள்ளைய ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க வச்சுட்டேன், மன்னிச்சுக்கம்மா. தம்பியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே அங்கிள். சரி, வச்சிரட்டா? பாய். இந்தாப்பா. தேங்க்ஸ் சார். அதெல்லாம் எதுக்குப்பா? குட் மார்னிங். நீ இப்போ வந்த? ஏர்லி மார்னிங் வந்தேன். சத்தம் இல்லாம திருட மாதிரி கதவை திறந்துட்டு உள்ள வந்திருக்க. முதல்ல உன்கிட்ட இருக்கிற வீட்டு சாவியை வாங்கி தூக்கி வீசணும். சாரிடா, கிளினிக்கை விட்டு நகர கூட முடியல. ஹலோ எம்பிபிஎஸ், உனக்கு கல்யாணமாகி ஒரு வைஃப் இருக்கா. பொறுப்பு இல்லாம சுத்தக்கூடாது. முதல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் தனியா ஒதுக்கிக்கோ. 9 o'clock வீட்டை விட்டு கிளம்பினா 6 o'clock கரெக்டா வீட்ல இருக்கணும். இதான் லாஸ்ட் வார்னிங். ஓகே? சரி. வாயில சொன்னா எப்படி? ப்ராமிஸ். நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுன்னு சொல்லு பார்க்கலாம். அது நீயே சொல்ல. என்ன, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லடா, ஃபுல் நைட் தூக்கம் இல்லை, அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வரேன், குடிச்சதுக்கு அப்புறம் கேக்குறியா? ஓகே. அர்ச்சனா, எங்கடி போற? அர்ச்சனா, அர்ச்சனா நில்லு. என்ன ஆச்சு அர்ச்சனா? இல்லம்மா, ஆனந்த் காஃபி. ஏதாவது கனவு கனவு கண்டியா? கனவில்ல,
நிஜமாவே என் கைய பிடிச்சு பேசினாரு. இரு, நான் பாத்ரூம்ல போய் பார்க்கறேன். ஏய் நில்லு அர்ச்சனா. இல்லம்மா, ஆனந்த். இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடி. நான் இங்க தான் படுத்துட்டு இருக்கேன். ஆனந்த் வரலடி. இல்லம்மா, அவர நான் தொட்டு பார்த்தேன். அர்ச்சனா இப்படி வா. வா அர்ச்சனா, உட்கார். கொஞ்சம் இரு வர. ப்ராமிஸ். ப்ராமிஸ். நைட்டு ஃபுல்லாக தூங்கல, ரொம்ப டயர்டாக இருக்கு. அர்ச்சனா தண்ணி குடி. குடி அர்ச்சனா. இந்தா. ஏய், நானும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினவதான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா எந்த பொம்பளையும் உன்ன மாதிரி 24 மணி நேரமும் புருஷனை பத்தியே யோசிச்சு புத்திய தொலைச்சதை நான் பார்க்கலடி. அவங்கள பொறுத்தவரை இந்த உலகத்துல அவங்க புருஷனும் ஒரு ஆண். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் மட்டும்தான் என் உலகமே. என்ன பாக்குற? சாப்பிட்டு கிளம்பு. எல்லாரும் சாப்பிடும்போது சாப்பிட வேண்டியது தானே? நீங்க தான் அப்புறமா சாப்பிடலான்னு சொன்னீங்க. என்னடா நான் என்னமோ குடும்பப்படுத்துற மாதிரி என் மேல பழிய போடுற? நல்ல வேலை அந்த ஆள் தூங்கிட்டாரு. வந்த 2வது நாளே என் குடும்பத்துல குண்டு வைக்க பாக்குறியா? ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டுட்டு ஆட்டோ ஓட்ட போ. என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? இந்த வர இரு. அப்பா தூங்கிட்டு இருக்காருல, பேசாம இருக்க மாட்டீங்களா? தூங்குங்க. என்ன அதுக்குள்ள சாப்பிட்டியா? பெருந்தேனி தின்ப போல இருக்க. இன்னைக்கு இது போதும். நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும். அப்புறம் இருக்கிற ஒரு ஆட்டோவையும் தூக்க கலக்கத்துல எங்கேயாவது கொண்டு போய் சொருகிடாத. அப்புறம் எங்க பொழப்புல மண்ணலி போடுறாதப்பா. அந்த தட்டை கழுவி வச்சுட்டு போ.
ஏய் முட்டை கண்ணு, தூங்கும்போது கூட அழகா தூங்குறல்ல? பாப்பா நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான சந்தோஷத்தை நானும் உங்க அம்மாவும் ஏராளமா இந்த உலகத்துல சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதே மாதிரி இன்னும் 8 மாசம் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம சமத்தா இருக்கணும். சரியா? குட் மார்னிங். ஆனந்த், எப்போ வந்த? ஜஸ்ட் நவ். ஹே, I miss you, darling. Hey, என்னாச்சு? சாரி, so சாரி. எதுக்குடா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணல ஆனந்த். என்னை மன்னிச்சிரு. ஹே, யார் சொன்னது நீ என்ன உண்மையா லவ் பண்ணலன்னு? அந்த குட்டி பிசாசு அனிதாவா? இல்ல. அப்புறம் ஏதாவது கனவு கண்டியா? இல்ல, எனக்கே தோணுச்சு. சாரி. இந்த சாரி எதுக்கு? ஓ, உனக்கு தோணுனதுக்கா? எல்லாத்துக்கும். நான் எம்பிபிஎஸ்ஸும் படித்தேன், சைக்காலஜியும் படிச்சிருக்கேன். ஆனால் உன் கோட் வேர்டு மட்டும் சத்தியமாக இன்னைக்கு வரைக்கும் படிக்க முடியலடே. நான் ஒன்றும் கோட் வேர்ட்ல பேசல. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சாரி சாரி அழுகையெல்லாம் எதுக்கு?